பந்துகள் நிரம்பிய இந்த பாக்ஸை பின்புறம் இருக்கும்படி உங்களோட இடுப்பில் ஏம்மா எனக்கு ஒரு டவுட்டு. நம்ம 2 பேரும் தான் ரொம்ப நாளா பிரிஞ்சிருக்கிறோம். அடிக்கடி பிரிகிறோம், மாசம் மாசம் பிரிகிறோம். அதான் அடிக்கடி பிரிஞ்சிருக்கிறோம். ஒரு வாட்டி கூட நான் உன்னை நேரில் வந்து பார்க்கும்போது நீ இந்த மாதிரி கதறி அழுததே இல்லையாம்மா? ஏன் இல்ல? அதானே. நீ ஏன் அழல? அம்மாவை பார்த்தோன்னா அங்கே பாரு எப்படி அழறாங்க, நீ ஏன் அழல? எனக்கு வரல. ஒருவேளை சபரி மாதிரி பையன் இருந்தா அம்மாவுக்கு அழுக வருமோ என்னமோ. இல்லை புரியல. அது வந்து தானா அழுக வருமா இல்லை பேமெண்ட் கொடுத்தா தான் அழுக வருமா? டே திஸ் இஸ் தாய் பாசன்டா, தப்பா பேசாத லூஸ் பண்ண. ஓகே சரி. அப்போ இன்னொன்று டவுட்டு. அப்போ உண்மையில நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போய் இந்த மாதிரி இருந்தா அழுவீங்களா? ஒருவேளை நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் உண்மையிலேயே ஃப்ரீ ஸ்டார்ஸ் வரைக்கும் நீ இருந்து நான் உன்னை பார்க்க வந்தேன்னா அப்போ கூட நான் அழுவனான்னு தெரியல. அழுவனா? நான் சொல்லவா உண்மைய? சரி நீ அழுவியா? நான்லாம் அழமாட்டேன். டாடி இருந்தா அழுவீங்களா? கண்டிப்பா அழுவேன், டெய்லி அழுவேன் செல்லம்மா அப்படின்னு டெய்லி அழுவேன். ஆனா சீன் அப்படி கிடைக்காது. நான் எப்படி தெரியுமா, அவர் உள்ள போவார் 2 நாள் கழிச்சு வையப்படி மாதிரி ஐயோ பொட்டாட்டியை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் எலிமினேட் ஆகி வெளியே வந்துடுவார் பாருங்க. சீ நல்லா பேசுறான். அதாமா உண்மை. செம்ம உண்மையிலேயே கண்ணு கலங்கின ஒரு செக்மெண்ட்னா இதுதான்ப்பா. இந்த மாதிரி தாய்ப்பாசம் உள்ள எல்லாமே வந்து சூப்பர்.